ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள்ல ஏசப்பா நமக்காக யாவற்றையும் சிலுவையில செய்து முடித்தார்னு பார்க்க போறோம். அப்படி என்னதான் செய்தார் ஏசப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்முடைய முன்னோர்கள் அவங்க செய்த பாவங்களுக்காக ஆட்டையும் மாட்டையும் பலியா கொடுத்தாங்க. அதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாவத்துக்கு தானே ஆட்டை பலியா கொடுத்துடலாம், இந்த பாவம் செய்துட்டு மாடை பலியா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா அதனால வருத்தப்பட்டாரு. என் பிள்ளைங்க பாவம் நிறைய செய்யறாங்க, என் பிள்ளைங்களுக்காக நானே இறங்கி போவேன், ஆட்டுக்குட்டியா பலியா என்னையே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இறங்கி வந்தாரு. மனுஷனா வாழ்ந்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்தாரு. சிலுவையில யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்துட்டாரு. அதனாலதான் சொல்றேன், ஏசப்பா நமக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. அந்த அன்புக்கு ஈடா நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட அன்பு காட்டலான்னு அன்பு காட்டுங்க. God bless you.